இந்த நிகழ்வை ஒருங்கிணைப்பதற்கு ஒற்ற துணையாக இருந்து களப்பணி ஆற்றியிருக்கிற தம்பி மாவட்ட செயலாளர்கள் பால அறவாணி அவர்கள், முல்லை வேந்தர் அவர்கள், துறை மருதமுத்து அவர்கள் இந்த நிகழ்வில் பங்கேற்று நம்மிடையே சிறப்புரை வழங்கி அமர்ந்திருக்கிற தமிழீழ விடுதலைக்கான பாவலர், தமிழ் தேசிய பாவலர், இந்த மண்ணின் மனிதர் திரு மதிப்பிற்குரிய அண்ணன் அறிவுமதி அவர்களே, நமது கட்சியின் பொதுச் செயலாளர், சட்டமன்ற குழு தலைவர், காட்டுமன்னார்கோயில் சட்டமன்ற உறுப்பினர் அருமை தோழர் சிந்தனை செல்வன் அவர்களே, கட்சியின் மூத்த பொறுப்பாளர்களே, மாவட்ட ஒன்றிய நகர நிர்வாகிகளே, கண்ணு கட்டிய தூரம் வரையில் கடலென திரண்டிருக்கிற உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆண்டுதோறும் நாம் இந்த வீரவணக்க நினைவேந்தலை கடைபிடித்து வருகிறோம். ஒவ்வொரு ஆண்டும் ஒவ்வொரு மாவட்டம் என்ற அடிப்படையில் கடந்த முறை செங்கல்பட்டு மாவட்டம் திருப்பூரில் நடைபெற்றது. இந்த ஆண்டு ஈரோட்டிலே நடத்த வேண்டும் என்றுதான் தம்பி வன்னியரசு அவர்கள் தனது விருப்பத்தை தெரிவித்தார். வன்னியரசு அவர்கள் தனது விருப்பத்தை தெரிவித்தார். நான் இந்த ஆண்டு சிதம்பரத்தில் நடத்துவோம் ஒரு வார கால இடைவெளியில் இந்த நிகழ்ச்சி ஒருங்கிணைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு நாள் இடைவெளியில் நடத்தினாலும் கடலூர் சிறுத்தைகள் நான் அறிவேன், நான் அறிவேன். கடலூர் மாவட்டம் வந்து திரும்புவதே எனக்கு ஒரு பெரும் போராட்டம். வன்னியரசு அவர்களிடத்தில் நான் சொல்லும் போது கடலூருக்கு தேதி கொடுத்தால் நான் 4 மணி நேரத்தில் வர வேண்டிய தூரத்தை 8 மணி நேரம் எடுத்துக்கொள்ள நேரம் வழிநடுக தோழர்கள் ஆங்காங்கே வழிமறிப்பார்கள் என்று சொன்னேன். அதுபோல காலம் தாழ்ந்து வர நேர்ந்தவைக்கு முதலில் என்னுடைய வருத்தத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழீழ விடுதலை களத்தில் தமது இன்னுயிரை ஈர்த்த விடுதலை புலிகள் உள்ளிட்ட வீரச்சாவடைந்த பொதுமக்கள் மற்றும் குழந்தைகள், முதியவர்கள் என அனைவருக்கும் விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் எமது செம்மாந்த வீர வணக்கத்தை செலுத்துகிறோம். தமிழீழ விடுதலை களம் தமிழ்நாட்டுக்கு அந்நியமான ஒரு களம் அல்ல. விடுதலை சிறுத்தைகளுக்கும்
அந்நியமான களமல்ல. தொடக்க காலத்தில் இருந்து தமிழீழ விடுதலை களத்தில் போராடி வருகிற, அறப்போர் நடத்தி வருகிற இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி என்பதை நான் பெருமையோடு சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். 2009ஆம் ஆண்டு இந்த பெரும் துயரம் முள்ளிவாய்க்காலில் அரங்கேறியது. மே 17 விடுதலை புலிகளின் முன்னணி தலைவர்கள் பலரும் கொல்லப்பட்டார்கள் என்கிற தகவல் சிங்கள இனவெறி ஆட்சியாளர் ராஜபக்சேவுக்கு தெரிவிக்கப்பட்டு வெளிநாட்டில் இருந்து விமானத்தில் திரும்பி வந்து கொழும்பு விமான நிலையத்திலேயே மண்டியிட்டு மண்ணை தொட்டு முத்தமிட்டார் இனப்படுகொலை குற்றவாளி ராஜபக்சே. அடுத்த நாள் மே 18 யுத்தம் முடிந்தது என்று அறிவித்தார்கள். எனவே பல நாடுகளில் மே 18 நினைவு கூறப்படுகிறது. நாமும் கடந்த ஆண்டுகளாக, சில ஆண்டுகளாக மே 18 இனப்படுகொலை நாள், இனப்படுகொலை துயர நாள், இனப்படுகொலை பெருந்துயர நாள் என கடைபிடித்தோம். இந்த ஆண்டு நாம் மே 17 இதை நடத்துகிறோம். சற்று முன்னர் ஒரு காணொளியை நீங்கள் பார்த்தீர்கள். புலம்பெயர்ந்த நாட்டில் இருந்து ஈழ விடுதலை களத்தில் பங்களிப்பு செய்த தோழர் இப்போது புலம்பெயர்ந்த நாட்டில் இருந்து பேசிய காணொளியர். அவர் கடைசியாக அனைவருக்கும் நன்றி சொல்லுகிற போது ஒரு தகவலை பதிவு செய்கிறார். அதுதான் இரண்டாவது முறையாக போட்டு காட்டப்பட்டது. தமிழீழ விடுதலை புலிகளின் தலைவர், தமிழீழ தேசிய தலைவர் மேதகு பிரபாகரன் அவர்களும் அந்த களத்தில் வீரச்சாவடைந்தார். அவருடைய தளபதிகள் பொட்டம்மான் உட்பட அவருடைய குடும்பத்தை சார்ந்த அனைவருமே வீரச்சாவடைந்தார்கள் என்பதுதான் அந்த தோழர் ஆற்றிய உரையின் செய்தி. மே 17 தான் அது நிகழ்ந்தது. எனவே மே 17 நினைவு கூற வேண்டிய பொறுப்பு தமிழ் சமூகத்திற்கு இருக்கிறது என்பதை அவர் எடுத்துச் சொன்னார். நம்முடைய நிகழ்விலே, விடுதலை சிறுத்தைகளின் நிகழ்விலே அந்த கருத்தை அவர் சொல்லுவதற்கு நாமும் இசைவளித்தோம். 13 ஆண்டுகள், 14 ஆண்டுகள் உருண்டோடிவிட்டன. அண்ணன் பிரபாகரன் அவர்கள் உயிரோடு இருக்கிறார், அவர் திரும்பி வருவார் என்ற கருத்துக்கள் இன்னும் பரப்பப்பட்டு வருகின்றன. அவ்வாறு பரப்பப்படும் அந்த கருத்தில் சிறுத்தைகளுக்கு உடன்பாடு இல்லை என்பதை ஏற்கனவே நாம் அறிவித்திருக்கிறோம். அந்த அடிப்படையில் தான் அந்த தோழரின் கருத்தையும் இங்கே ஒளிபரப்புவதற்கு நாம் இசைவை தெரிவித்தோம். இது ஒரு முக்கியமான அறிவிப்பாக நான் பார்க்கிறேன். தமிழீழ விடுதலை அரசியல் களத்தில் இதை ஒரு திருப்புமுனை புள்ளியாக நான் பார்க்கிறேன். அண்ணன் பிரபாகரன் அவர்களை சில நொடிகள் பார்த்துவிட்டு நான் திரும்பவில்லை, சில நிமிடங்கள் பார்த்துவிட்டு திரும்பி வரவில்லை, அல்லது சில நொடிகள் அவரோடு படம் எடுத்துக் கொண்டு திரும்பி வரவில்லை. அண்ணன் பாவலர் அறிவுமதி அவர்கள் சொன்னதை போல அவரால் அழைக்கப்பெற்று அவரோடு மணிக்கணக்கிலே அமர்ந்து உரையாடக்கூடிய வாய்ப்பை பெற்றவன் என்கிற முறையிலே அவரை நான் ஓரளவுக்கு அறிவேன். அவர் உணர்வுகளை அறிவேன், அவர் மன உறுதியை அறிவேன், அவருடைய கொள்கை கோட்பாட்டில்
கொண்டிருக்கிற திட்பமான நிலைப்பாட்டை நான் அறிவேன். எந்த சூழலிலும் அவர் மண்ணை விட்டு மக்களை விட்டு தன்னை தற்காத்துக் கொள்வதற்கான முயற்சியில் ஈடுபடவே வாய்ப்பில்லை என்பதுதான் அவரோடு நான் உரையாடியதிலிருந்து உணர்ந்து கொண்ட உண்மை. தோழர்களே, 2002 நான் பல மேடைகளில் சொல்லியிருக்கிறேன். மானுடத்தின் தமிழ்க்கூட மாநாட்டில் பங்கேற்பதற்காக அண்ணன் அவர்கள் என்னை அழைத்தார். என்னை எப்படி அழைத்தார் என்ற கேள்வி எனக்கு மட்டுமல்ல, அங்கிருந்த பலருக்கும் இருந்தது. பஸ்டியான் என்கிற ஒரு விடுதியிலே என்னை தங்க வைத்திருந்தார்கள். நான் மட்டுமல்ல, தமிழ்நாட்டில் இருந்து 5 பேர் போயிருந்தோம். கவிஞர் இன்குலாம், எழுத்தாளர் ஜெயபிரகாசம், இயக்குனர் தங்கராஜ் புகழேந்தி, ஓவியர் மருது, இவர்கள் எல்லாம் கலை உலகத்தோடு இலக்கிய உலகத்தோடு தொடர்புடையவர்கள். அரசியல் இயக்கத்தில் இருந்து ஒருவரை அழைத்தார் என்றால் அது விடுதலை சிறுத்தைகளின் தலைவர் திருமாவளவன் என்கிற என்னை. அந்த விடுதிக்கு வந்த ஒரு சிலர் என்னை பார்த்து வியப்பாக கேட்டார்கள். அவர்கள் விடுதலை புலிகள் அமைப்பை சார்ந்தவர்கள் இல்லை, அவர்கள் கலை இலக்கிய உலகத்தை சார்ந்தவர்கள். ஒரு எழுத்தாளர் கேட்டார், டொமினிக் ஜீவா என்று கருதுகிறேன். என்னை கட்டி அணைத்து மகிழ்ச்சியை வெளிப்படுத்திய அவர், உங்களை இந்த மாநாட்டுக்கு அழைத்திருப்பது எங்களுக்கு பெருமையாக இருக்கிறது, எப்படி உங்களை தேர்வு செய்தார்கள் என்று கேட்டார். அப்போது எனக்கு பாதுகாப்புக்காக புலிகள் சிலர் இருந்தார்கள், துப்பாக்கி ஏந்திய புலிகள், இளம் தம்பிகள். அவர்கள் அதை கேட்டு நகைத்தார்கள். அதன் பிறகு நாங்கள் மானுடத்தின் தமிழ்க்கூட மாநாட்டில் பங்கேற்பதற்காக அந்த வீரசிங்க மண்டபத்திற்கு சென்றோம். யாழ் நூலகத்திற்கு எதிரே இருக்கிற வீரசிங்க மண்டபம். அப்போது என்னை வாரி அணைத்துக் கொண்டவர் கவிஞர் புதுவை ரத்தினதுரை. அப்போது அவர் சொன்னார், அந்த கேள்விக்கு விடையை சொன்னார். நானும் கேட்கவில்லை, அவர் கேட்டதும் அவருக்கு தெரியாது. ஆனால் புதுவை ரத்தினதுரை சொன்னார், நாங்கள் யார் யாரை தமிழ்நாட்டில் இருந்து அழைப்பது? ஏனையின் சாலை திறக்கப்பட்ட பிறகு கொழும்பையும் யாழ்ப்பாணத்தையும் இணைக்கிற நெடுஞ்சாலை A9 அது மூடப்பட்டிருந்தது, பல ஆண்டுகளாக மூடப்பட்டிருந்தது. அதனால் தார் சாலைகள் சேதமடைந்து விட்டன, ரயில் பாதைகளும் சேதமடைந்து விட்டன. தண்டவாளங்கள் மிக மோசமாக இருந்த நிலை. போர் நிறுத்த ஒப்பந்தம் ஏற்பட்டு அங்கே அந்த சாலை திறக்கப்பட்டதும் அவர்கள் விடுதலை புலிகளின் கலை இலக்கிய கழகத்தின் சார்பில் ஒருங்கிணைத்த மாநாடுதான் மானுடத்தின் தமிழ்க்கூடல் மாநாடு. அந்த மாநாட்டில் தமிழ்நாட்டில் இருந்து சிலரை அழைக்க வேண்டும் என்ற நிலைப்பாட்டை எடுத்து இந்நாரை நாங்கள் அழைக்கிறோம் என்று வன்னியில் இருந்த அண்ணன் மேதகு பிரபாகரன் அவர்களை போய் நாங்கள் பார்த்தோம். இது புதுவை ரத்தினதுரை சொன்னார். இந்தந்த பெயர்களை எல்லாம் எழுதி கொண்டு போய் காட்டினோம். அவர் சரி என்று தலையசைத்தார். அரசியலில் இருந்து யாரை அழைப்பது என்று எங்களுக்கு ஒரு தயக்கம் இருந்தது. இயக்குனர் புகழேந்தி தங்கராஜ் அவர் அரசியல் தொடர்புள்ளவர் அல்ல. கவிஞர் இன்குலாம், பாவலர் எழுத்தாளர் ஜெயபிரகாசம் என்கிற சூரிய தீபன், ஓவியர் மருது, இந்த நாள் வரையும் நாங்கள் எழுதி கொடுத்து விட்டோம். அரசியல் அமைப்பிலிருந்து யாரையாவது ஒருவரை அழைக்க வேண்டும் என்கிற தயக்கம், பெயரை சொல்லாமல் நாங்கள் கேட்டோம். அப்போது உடனே ஒரு துண்டு சீட்டை எடுத்து ஒரு பெயரை எழுதி என்னிடத்தில் நீட்டினார் எங்கள் தலைவர் மேதகு பிரபாகரன். அதை பிரித்து பார்த்தோம், திருமாவளவன் என்று எழுதியிருந்தது என்று சொன்னவர் கவிஞர் புதுவை ரத்தினதுரை. 2002 நான் ஒரு சாதாரண இயக்கத்தின் தலைவராக தமிழகத்தில் இயங்கிக் கொண்டிருந்தேன், சட்டமன்ற உறுப்பினராக இருந்தேன். அப்போது தமிழ்நாட்டில் என்னை அங்கீகரிப்பதற்கு பெரிய தயக்கம்.
அறிவு சார்ந்த தளத்திலும் அல்லது அரசியல் தளத்திலும் கலை இலக்கிய தளத்திலும் சமூக தளத்திலும் நம் இயக்கத்தையும் என்னையும் அங்கீகரிப்பதிலே ஒரு தேக்கம் இருந்தது, தயக்கம் இருந்தது, வெறுப்பு இருந்தது, எதிர்ப்பு இருந்தது. ஆனால் முதலில் திருமாவளவனை இந்த மாநாட்டுக்கு அழையுங்கள் என்று அழைப்பு விடுத்ததன் மூலம் எனக்கு மிகப்பெரிய அங்கீகாரத்தை அளித்தவர் அண்ணன் பிரபாகரன் அவர்கள் என்பதை நான் மகிழ்ச்சியோடு சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். தமிழ்நாட்டில் அந்த தயக்கம் இருந்தது. ஆனால் கடலை தாண்டிய தமிழ் ஈழத்தை சார்ந்த உலகமே வியந்து பார்க்கிற விடுதலை போராளி தமிழீழ தேசிய தலைவர் அண்ணன் பிரபாகரன் அவர்கள் விடுதலை சிறுத்தைகளின் நடவடிக்கைகளை உற்று கவனித்திருக்கிறார். திருமாவளவனை இந்த மாநாட்டுக்கு அழையுங்கள் என்று எழுதி கொடுத்திருக்கிறார். இதை சொன்னது அண்ணன் புதுவை கவிஞர் ரத்தினதுரை என்கிற தமிழீழ தேசிய பாவலர். அவருடைய பாடல்கள் அவ்வளவு சிறப்புக்குரியவை. அவர் என்னை கட்டி பிடித்துக் கொண்டார். அந்த மேடையில் 4-5 தலைவர்களும் பேசினோம். எழுத்தாளர்கள் என்னோடு வந்தவர்கள் எல்லோரும். அந்த நிகழ்ச்சியில் பேசுவதற்கு முன்பு நாங்கள் வல்வெட்டித்துறை போயிருந்தோம். அண்ணன் பிரபாகரன் அவர்களின் வீட்டை எல்லாம் பார்த்தோம். இடித்து தரைமட்டமாக்கி வைத்திருந்தார்கள். எனக்கு அதை பார்த்ததும் தமிழ்நாட்டிலே பல சேரிகளுக்கு போகிற போது சாதி வெறியர்கள் எப்படி குடிசைகளை தாக்கி இருப்பார்களோ, எரித்திருப்பார்களோ, வீடுகளை இடித்திருப்பார்களோ, அதை போலவே எனக்கு அது தோன்றியது. அந்த வீடு தரைமட்டமாகி இருந்தது. குட்டிச்சுவர்கள் நின்று கொண்டிருந்தன. அங்கே நாங்கள் மண்ணை அள்ளி கொண்டோம், படம் எடுத்துக் கொண்டோம். எனக்கு கடுமையான சைனஸ் தலைவலி. அதோடு நேரம் கடந்து விட்டது மாநாட்டுக்கு என்று நாங்கள் விரைந்து ஓடி வந்து அந்த வீரசிங்க மண்டபத்திலே அமர்ந்ததும் எங்களை பேச அழைத்தார்கள். எல்லோரும் பேசிய பிறகுதான் என்னை அழைத்தார்கள். நான் அந்த கூட்டத்தில் பேசும்போது சொன்னேன், இன்றைக்கும் அதை சொல்ல நான் விரும்புகிறேன். பல இடங்களில் பேசியிருக்கிறேன், மறுபடியும் பதிவு செய்ய விரும்புகிறேன். விடுதலை புலிகளை பார்த்து நான் பல கேள்விகளை என்னுடைய ஐயங்களாக எழுப்பினேன். தோழமை உணர்வோடு, உரிமையோடு, எனக்கு இருந்த ஐயங்களை தெளிவுபடுத்திக் கொள்ள வேண்டும் என்கிற வேட்கையோடு நான் பல கேள்விகளை முன்வைத்தேன். அதில் ஒன்று, இங்கிருந்து புலம்பெயர்ந்து ஓடிய நம்முடைய தமிழ் சொந்தங்கள் நிலம், காடு, ஆடு, மாடு, சொத்து, நகை, நட்டு எல்லாவற்றையும் விட்டுவிட்டு ஓடிவிட்டார்கள். அவர்கள் ஒருவேளை ஈழம் விடுதலை பெற்ற பிறகு திரும்பி வருகிற போது சாதியை விட்டுவிட்டு வருவார்களா, சாதியோடு வருவார்களா? மலரப்போகிற தமிழீழம் சாதியற்ற தமிழீழமாக இருக்குமா, அல்லது சாதி மறுபடியும் வலுப்பெறுகிற தமிழீழமாக இருக்குமா என்ற கேள்வியை நான் எழுப்பினேன். ஆவேசமடைந்த புதுவை ரத்தினதுரை அவர்கள் இதுபோல ஒரு கை மைக்கை ஒளிவாங்கியை எடுத்துக்கொண்டு வேகமாக மேடையிலே வந்து நின்று பதில் சொன்னார். விடுதலை சிறுத்தைகளின் தலைவர் திருமாவளவன் மலரப்போகிற தமிழீழம் சாதியற்ற தமிழீழமாக இருக்குமா, அல்லது சாதியுள்ள தமிழீழமாக இருக்குமா என்ற கேள்வியை எழுப்பினார். நான் அவருக்கு பதில் சொல்ல விரும்புகிறேன். எங்கள் தலைவர் மேதகு பிரபாகரன் அவர்கள் சாதி ஒழிப்பு போராளி. இயக்கத்தில் சாதி கிடையாது. இயக்கத்தில் யார் யார் என்னென்ன சாதி என்பதை நாங்கள் ஒருவரும் அறிந்தவர்கள் இல்லை. இந்த சமூகத்தில் இருந்த சாதியை நாங்கள் கிட்டத்தட்ட ஒழித்திருக்கிறோம். நாங்கள் வென்றெடுக்க போகிற தமிழீழம் சாதியற்ற தமிழீழமாகத்தான் இருக்கும். அந்த இடத்தில் நான் எழுப்பிய கேள்வி, இந்த கேள்வியை வேறு யாரும் எழுப்ப முடியாது. எந்த தமிழ் உணர்வாளர்களும் இந்த கேள்வியை எழுப்ப முடியாது. எவ்வளவு பெரிய தமிழ் தேசிய பற்றாளர்களாக இருந்தாலும் இந்த கேள்வியை புலிகளின் மேடையில் எழுப்ப முடியாது. அந்த உணர்வும் அவர்களுக்கு இருக்காது, அந்த தேவையும் அவர்களுக்கு எழாது. அவர்களுக்கு மொழி உணர்வையும் இன உணர்வையும் மட்டுமே தமிழ் தேசியமாக பார்க்கிற அணுகுமுறை இருக்கிறது. சாதி ஒழிப்பை இணைத்து பார்க்கிற அணுகுமுறை சிறுத்தைகளின் பார்வை. 2002 அதை பற்றி நான் மேடையில் பேசினேன். அதையெல்லாம் முடித்துக் கொண்டு நாங்கள் வன்னிக்கு போன போது சற்றும் எதிர்பார்க்கவில்லை. அவர் அந்த சீருடையோடு கம்பீரமாக நின்று
எங்களை வரவேற்பார் என்று சர்வதேச தலைமைச் செயலகத்தில் அண்ணன் சுப தமிழ்ச்செல்வன் தான் இருப்பார், அவர்தான் எங்களை வரவேற்பார் என்று எண்ணி நாங்கள் போன போது அந்த தலைமைச் செயலகத்தின் வாசலில் நின்று சீருடையோடு உலகமே அவரை தேடிக்கொண்டிருக்கிறது, வல்லரசுகள் தேடிக்கொண்டிருக்கின்றன, சேட்டலைட் வைத்து தேடி பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்படி உலகத்தாலேயே வல்லரசுகளாலேயே தேடப்படக்கூடிய ஒரு மாபெரும் விடுதலை போராளி, தமிழீழ விடுதலை புலிகளின் தலைவர், தேசிய தலைவர் அண்ணன் பிரபாகரன் அவர்கள் எங்களை ஒரு உடன்பிறப்பை போல வாருங்கள் என்று கையை குலுக்கி கட்டி அணைத்த போது நான் எங்கே இருக்கிறேன் என்ற உணர்வே இல்லாமல் நான் அப்படியே மெய்சிலிருந்து போனேன். அதன் பிறகு அவரோடு பல மணி நேரம் இருக்கக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது. உள்ளே போய் அமர்ந்து பேசினோம், பிறகு உணவை உண்டோம். அவர் நீண்ட நேரம் எங்களோடு உரையாடினார், நகைச்சுவையாக பலவற்றை பகிர்ந்து கொண்டார். எல்லோரும் இடைபெறுகிற போது என் காதோரம் வந்து சொன்னார், நான் சத்தியமூர்த்தியிடம் சொல்லியிருக்கிறேன், காலை 5 மணிக்கு உங்களுக்காக காத்திருப்பேன், நீங்கள் வர வேண்டும் என்று சொன்னார். தனியே என்னிடம் பேச வேண்டும் என்பதற்காக. இது என் உடன் வந்த 4 பேருக்கு தெரியாது. சத்தியமூர்த்தி என்கிற சேரலாதன் அவரிடத்தில் நான் சொல்லி இருக்கிறேன், நாளை காலை உங்களுக்காக நான் 5 மணிக்கு காத்திருப்பேன், நீங்கள் இரவு தளபதி சூசையை பார்த்துவிட்டு அங்கேயே தங்கி இருந்து விட்டு சத்தியமூர்த்தியோடு இங்கே வன்னிக்கு வாருங்கள். அது முல்லைத்தீவு கடலோரம், சூசை இருக்கிற இடம் முல்லைத்தீவு கடலோரம். அண்ணன் பிரபாகரன் அவர்கள் இருக்கிற இடம் கிளிநொச்சி, அது வன்னி பகுதி. இருசக்கர வண்டியில் தான் வர வேண்டும். நான் இப்படி திரும்பியதும் சத்தியமூர்த்தி என்னை பார்த்து சிரித்தார், அண்ணன் நாளைக்கு நாங்கள் வந்துடும். அதன் பிறகு நாங்கள் நள்ளிரவுக்கு மேல் போய் தளபதி சூசி அவர்களை பார்த்தோம், அவரோடு உணவை எடுத்துக்கொண்டோம். பிறகு சத்தியமூர்த்தியின் தலைமையிலான நிதர்சனம் என்கிற கலை குழுவின் பொறுப்பாளர்கள் அந்த நள்ளிரவு நேரத்தில் ஏராளமான பெண்களும் இளைஞர்களும் எங்களை சந்திப்பதற்காக காத்திருந்தார்கள். அவர்களை சந்தித்து விட்டு படம் எடுத்துக் கொண்டு 1 மணிக்கு மேல் படுத்து 4:30 மணிக்கு என்னை எழுப்பினார்கள். நாங்கள் புறப்பட்டு வருவதற்கு வழக்கம் போல காலதாமதமாக்கிவிட்டது. அவர் 5 மணிக்கே காத்திருந்தார், நாங்கள் 6 மணிக்கு மேல் தான் போய் சேர்ந்தோம். அந்த நேரத்தில் இந்த படத்திலே உங்களுக்கு காட்டினார்கள் அண்ணன் தமிழேந்தி, அவர் பெயர் தமிழேந்தி. அவர் குடும்பத்தை சார்ந்த அனைவருமே போராளிகள், அனைவரும் வீரச்சாவடைந்து விட்டார்கள். அந்த தமிழேந்தி நிதி பொறுப்பாளர் அவருடைய இல்லத்தில் அவர் தங்கியிருந்த அலுவலகத்தில் என்னை வரவேற்றார். யாரும் இல்லை, அவரும் நானும் தான், தமிழேந்தி இல்லை. அப்போதுதான் தோழர்களே திண்ணியும் பிரச்சனையை பற்றியும் கேட்டார், என் திருமணத்தை பற்றியும் விசாரித்தார். அம்மாவுடைய பேட்டியை படித்த நாள் எனக்கு கண் கலங்கியது என்றெல்லாம் என்னிடத்தில் பகிர்ந்து கொண்டார். ஒரு போராளி தமிழ்நாட்டில் நடக்கிற அரசியலை கூட எவ்வளவு நுட்பமாக கவனிக்கிறார், திண்ணியம் பிரச்சனையை கேட்கிறார். இன்னும் வாயிலே மலத்தை திணித்தவன் உயிரோடு இருக்கிறானா என்று கேட்டார். அந்த கேள்விக்கு என்ன பொருள் என்றா, என்ன நீங்க உயிரோட வச்சுட்டு இருக்கீங்களா, போட்டு தரலையா, அது நமக்கும் சேர்த்து என்னையும் சேர்த்து. வாயிலே மலத்தை திணித்தவன் இன்னும் உயிரோடு இருக்கிறானா என்று கேட்டார். அடுத்திருந்து கேட்டார், இவ்வளவு கேவலமான இழிவான நிகழ்வு நடந்த பிறகும் தமிழ்நாட்டில் அரசியல் தலைவர்கள் எப்படி அதை மௌனமாக கடந்து போகிறார்கள்? அவர் எழுப்பிய கேள்வி. இதெல்லாம் நான் இது இட்டு கட்டி பேசுகிறவன் அல்ல, கட்டுக்கதைகளை அவிழ்த்து விடக்கூடியவன் அல்ல. நான் இந்த கேள்வியை எழுப்பினார். இவ்வளவு மோசமான இழிவான ஒரு சம்பவம் நடந்திருக்கிற நிலையில் தமிழ்நாட்டில் இருக்கிற தலைவர்கள் எப்படி அமைதியாக கடந்து போகிறார்கள்? இதை எப்படி அவர்களால் சகித்துக் கொள்ள முடிகிறது? என்னால் 3-4 நாட்கள் உறங்கவே முடியவில்லை திண்ணியம் கொடுமையை பார்த்த பிறகு. அதுதான் நம்ம 1 லட்சம் பேரை திரட்டி திருச்சியிலே பேரணி நடத்தியிருக்கிறோம், மிகப்பெரிய கண்டன பேரணி நடத்தினோம். தமிழ்நாட்டில் வேறு எந்த அமைப்பும் அதை பற்றி பேசாதது. பேசிய இயக்கம் உலகின் புரட்சியாளர்கள் எந்த மூலையில் ஒடுக்குமுறை நிகழ்ந்தாலும் ஆதிக்கம் மேலோங்கினாலும் அதை கண்டிக்கிற பண்பும் துணிவும் பெற்றவர்களாக இருப்பார்கள். அதனால்தான் அண்ணன் பிரபாகரன் ஒரு புரட்சியாளர் என்று நாம் ஏற்றுக்கொள்கிறோம். தமிழ்நாட்டில் இருக்கிறவா ஏன் ஜாதியா ஓன் ஜாதியான்னு பார்த்துதான் அறிக்கை விடுவான். கள்ளச்சாராயம் குடித்து செத்து போனவர்கள்
எங்கள் சாதிக்காரர்கள் இல்லை, அதனால் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை என்று நினைக்கக்கூடியவர்கள் தான் இங்கே தலைவர்களாக இருக்கிறார்கள். கள்ளச்சாராயம் நச்சுச்சாராயமாக இருக்கிறது, அவர்கள் பலியாகிவிட்டார்கள் என்று பதறியடித்து ஓடிய இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி. கூட்டணியிலே இருந்தாலும் மதுவிலக்கை நடைமுறைப்படுத்துங்கள், உங்கள் வாக்குறுதியை நிறைவேற்றுங்கள் என்று திராவிட முன்னேற்ற கழக அரசுக்கு வலியுறுத்தக்கூடிய இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி. அண்ணன் பிரபாகரன் அவர்களுக்கு இது என்ன ஈழத்து பிரச்சனையா அல்லது தமிழீழத்தை சார்ந்த தமிழீழத்தை சார்ந்த மக்களின் பிரச்சனையா என்று அவர் பார்க்கவில்லை. மனிதாபிமான அடிப்படையில் ஒரு மனிதன் இன்னொரு மனிதனின் வாயில் மலத்தை திணிப்பது எவ்வளவு கேவலம் என்ற துடிப்பு, அந்த வேதனை, அந்த துயரம், அந்த வலி ஒரு உண்மையான புரட்சியாளனுக்கு தான் இருக்கிறது. அவனுக்கு சாதி வரம்பு கிடையாது, மொழி வரம்பு கிடையாது, இன வரம்பு கிடையாது, தேச வரம்பும் கிடையாது. அதனால்தான் சேக்குவேராவை உலகமே கொண்டாடுகிறது. அவன் பிறந்த நாட்டுக்கும் பிறந்த இனத்துக்கு மட்டும் அவன் போராடவில்லை. ஏகாதிபத்தியம் எங்கே ஆதிக்கம் செலுத்தினாலும் அதை எதிர்ப்பேன். அமெரிக்க வல்லரசை எதிர்ப்பேன். அமெரிக்க வல்லரசை எதிர்த்து போராடக்கூடிய அரசுகளுக்கு துணை நிற்பேன். போராளி இயக்கங்களுக்கு துணை நிற்பேன். போராடுகிற மக்களுக்கு துணை நிற்பேன். இதுதான் சேக்குவேராவின் அரசியல். அதுதான் திந்தியன் பிரச்சனையில் அண்ணன் பிரபாகரனின் பார்வை. எப்படி நம்மையும் அவரையும் ஒருங்கிணைக்கிறது இந்த அரசியல் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அண்ணன் பிரபாகரன் அவர்களின் வாயாலேயே சொன்ன இன்னொரு ஸ்டேட்மெண்ட், இன்னொரு கருத்து. நாங்கள் சாப்பிட்டுக் கொண்டிருக்கிற போது என் இலையிலே இறைச்சி இல்லை. உடனே அவர் அதிர்ச்சி அடைந்து தன் இலையில் இருந்து இறைச்சி எடுத்து எனக்கு வைத்தார். மாமிசம், கறி. அண்ணா, நான் சாப்பிடுவதில்லை என்று சொன்னார். உடனே அவர் அடுத்த நொடியை சொன்னார், இது என்ன சைவ சிறுத்தையாக இருக்கிறது என்று சொல்லி நகைத்தார். அப்படி பேசிக் கொண்டிருக்கும் போதே ஒன்றை சொன்னார். உங்களுக்கு தெரியுமா, எங்கள் புலிகள் அமைப்பிலேயே சிறுத்தைகள் படையணி என்ற ஒன்றை நான் வைத்திருக்கிறேன். சிறுத்தைகள் படையணி என்ற ஒன்றை நாங்கள் வைத்திருக்கிறோம். அண்ணன் சொல்ற அந்த இரவு அவரை சந்தித்து விட்டு போன அந்த முதல் நாள் இரவு தான் சில தோழர்கள் இளம் பெண்களின் இடத்திலே சொன்னார்கள், எங்களுக்கு எப்போதாவது அண்ணன் வந்து வகுப்பெடுப்பார், அந்த வகுப்பில் உங்களை பற்றி பேசுவார், உங்கள் பெயரை உச்சரிப்பார். நாங்கள் அண்ணன் வாயிலிருந்து தான் உங்கள் பெயரை கேட்டோம். எதற்காக இதை நான் இந்த இடத்தில் பதிவு செய்கிறேன் என்றால், அண்ணன் அறிவுமதி அவர்கள் இங்கே சொன்னார், திருமாவளவன் மீது மேதகு பிரபாகரன் அவர்கள் எந்த அளவுக்கு பற்றுதலை வைத்திருந்தார், மதிப்பை வைத்திருந்தார் என்பதை நாங்கள் அறிவோம் என்பதை சொன்னார். இன்னைக்கு சில அல்லு சில்லுகள் எல்லாம் ஏதோ பேசிக் கொண்டிருக்கிறார். கண் விழிக்காத குஞ்சுகளுக்கு அதெல்லாம் தெரியாது. இப்ப பிறந்த பிள்ளைகளுக்கு தெரியாது. அவன் ராஜபக்சேட்ட போய் கை குலுக்கிட்டே நீ போய் பெட்டி வாங்கிட்டு இருந்தா, அந்த முட்டாள்களுக்கு மூடர்களுக்கு நாம் என்ன விளக்கம் சொல்ல முடியும்? என்ன விளக்கம் சொல்ல முடியும்? ராஜபக்சேவுக்கு தெரிகிறது இவர் யார் தெரியுமா? இவர் எனக்கு தெரியும், இவர் பிரபாகரனுக்கு ரொம்ப வேண்டியவர், பிரபாகரனுடைய தம்பி. இங்கிலீஷ்ல சொல்றான். நான் உட்கார்ந்து 10 பேர்ல புலிகள் சொல்றதை மட்டும்தான் இவர் கேட்கிறார். எங்க தரப்பு நியாயத்தை இதெல்லாம் இவர் கேட்டதில்லை. இதெல்லாம் அவன் சொல்றான். இதை எவனும் வீடியோ எடுத்து கிளிப்பிங்ஸ் போடுறதில்லை. இதையும் போட மாட்டேன். எல்லோரும் பேசி முடித்து விட்டு நாங்கள் திரும்புகிற போது ஒரு கேமராமேன் ஓடி வரான். முதல்ல அறிமுகப்படுத்தும் போது கை கொடுக்கிறோம், அதை தான் எல்லாம் எடுத்து போடுறான். அறிமுகப்படுத்தும் போது ஒரு அவை நாகரிகத்துல அவன் எவ்வளவு பெரிய எதிரியாக இருந்தாலும் பகைவனாக இருந்தாலும் அவை நாகரிகம் என்று ஒன்று இருக்கிறது. யுத்தமே பேச்சுவார்த்தைக்குத்தான். புலிகள் ஆயுதம் எடுத்தது எதற்காக? சிங்களவர்களை அழித்தொழிப்பதற்காக இல்லை, சிங்கள இனவெறி ஆட்சியாளர்களோடு பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக. யுத்தம் அனைத்தும் பேச்சுவார்த்தையை நோக்கிய ஃபார் நெகோசியேஷன். வார் என்பது எதற்காக? ஆயுத போராட்டம் எதற்காக? மாவோயிஸ்டுகள் ஆயுதம் எடுக்கிறார்கள் எதற்காக? மார்க்சிஸ்ட் லெனினிஸ்டுகள் ஆயுதம் ஏந்துகிறார்கள் எதற்காக? புலிகள் ஆயுதம் ஏந்துகிறார்கள் எதற்காக? எவன் ஆதிக்கம் செலுத்துகிறானோ, ஒடுக்குமுறை செலுத்துகிறானோ, ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறானோ அவனோடு பேச்சுவார்த்தை நடத்துவதற்கான அழுத்தம் கொடுப்பதற்காக, வெறும் அழித்தொழிப்புக்காக.
அப்ப அவன் பேச வரான்னா அவங்க பேசுங்க. அவன் புலிகளினுடைய பிரதிநிதிகளே சிங்கள அதிபர்களோடு சிங்கள படையினரோடு கைகுலுக்கி பேச்சுவார்த்தையில் பங்கேற்கிறான். அப்படி நாங்கள் ஒரு குழுவில் இடம்பெற்றோம், போனோம், சந்தித்தோம், அறிமுகப்படுத்துகிற போது கை குலுக்கிறோம். கடைசியாக வெளியே வருகிற போது அந்த அரண்மனையில் இருந்த ஒரு படப்பிடிப்பாளர், போட்டோகிராஃபர், நான் தான் முதல்ல வெளியே வரேன், என்னதான் ஓடி வந்து இங்கிலீஷ்ல பேசுறான், பிரசிடென்டோட ஒரு போட்டோ ஒரு போட்டோ எடுக்கணும், அப்படியே வரிசையா நிற்கிறோம். ராஜபக்சே வந்து நின்ன உடனே ராஜபக்சே பக்கத்துல வலது பக்கத்துல டிஆர் பாலு, இடது பக்கத்துல வலது பக்கத்துல கனிமொழி, இடது பக்கத்துல டிஆர் பாலு. டிஆர் பாலு பக்கத்துல நான் நின்னேன். போட்டோ எடுத்து முடிச்ச உடனே ராஜபக்சே தன்னியல்பாக டிஆர் பாலுவை தாண்டி என் கையை பிடித்துக் கொண்டு டிஆர் பாலுவை பார்த்து பேசுறார். இவரு அவங்க அண்ணன் கூட இருந்திருந்தாருன்னா மேல போயிருப்பாரு. இதுல என்ன தெரிய வருதுன்னா, விடுதலை புலிகளுக்கும் திருமாவளவனுக்கும் உள்ள நட்பை, உறவை அவன் எந்த அளவுக்கு புரிந்து வைத்திருக்கிறான் என்பதை புரிந்து கொள்ள முடியும். அடிக்கடி வந்துட்டு போறவரே, ஆனா அந்த சமயத்தில் இவர் வரல, வந்திருந்தாருன்னா இவர் மேல போயிருப்பார். எல்லோரும் சிரித்தார்கள். அந்த இடத்தை நாம் சமாளித்து நகர்ந்தோம். சில சில்லறைகள் இதை போய் ஏதோ ராஜபக்சேவோடு நாம் சிரித்தோம், கைகோர்த்தோம் என்று இன்றைக்கும் விமர்சித்துக் கொண்டிருக்கிறார். அவர்களுக்கு எதிரிகளை விமர்சிப்பதை விட நட்பு சக்திகளை விமர்சிப்பதே முதன்மையானதாக இருக்கிறது. அப்படி என்றால் இவர்கள் தமிழ் தேசிய ஒற்றுமைக்கு எதிரானவர்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். எதிரிகளை விமர்சிப்பதை விட தோழமை சக்திகளை விமர்சிப்பதற்கே காலத்தை எடுத்துக் கொள்கிறார். வந்த பிறகு முதலில் உலகமே என்ன சொல்லிக் கொண்டிருந்தது என்றால், அங்கே போர்க்குற்றம் நிகழ்ந்திருக்கிறது, மனித உரிமை மீறல்கள் நிகழ்ந்திருக்கின்றன என்றுதான் சொல்லிக் கொண்டிருந்தார்கள். முதலில் அதனை இனப்படுகொலை என்று பிரகடனப்படுத்திய இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி. வள்ளுவர் கோட்டத்திலே என்னுடைய தலைமையில் அது இனப்படுகொலை குற்றம், அது ஜெனோசைட். ராஜபக்சே கும்பலை குற்றவாளி கூண்டில் நிறுத்த வேண்டும், சர்வதேச குற்றவாளியாக நிறுத்தி விசாரிக்க வேண்டும் என்று முதலில் இனப்படுகொலை என்று சொன்ன இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி. பல ஆண்டுகளுக்கு பிறகுதான் பல பேர் இப்ப இனப்படுகொலை, இனக்கொலை என்று சொல்ல முன்வந்திருக்கிறார்கள். ஐநா பேரவையும் அது ஹியூமன் ரைட்ஸ் வயலேஷன், மனித உரிமை மீறல் என்றுதான் சொன்னது. வார் கிரைம்ஸ், போர் குற்றம். போரே குற்றம் தான், ஆனால் அதிலே சில குற்றம் நடக்குதான். போரே குற்றம் தான், போர் நடத்தக்கூடாது. ஆனால் போர் நடத்துறதுல சில விதிமுறைகள் வைத்திருக்கிறார்கள். அந்த விதிமுறைகளை மீறுவதால் அது வார் கிரைம்ஸ். அதாவது ஹாஸ்பிட்டல்ல குண்டு போடக்கூடாது, குண்டு போட்டா அது வார் கிரைம். நச்சு கொத்து குண்டுகளை, கொத்தனி குண்டுகளை அப்படியே பஞ்சா போடுறது, அந்த கொத்தனி குண்டுகளை பயன்படுத்தக்கூடாது வார்ல, அது பயன்படுத்தினா அது வார் கிரைம். முதியவர்கள் மீது போடக்கூடாது, ஒரு முதியவர் இல்லம் இருக்கிறதுனா அதை பார்த்து குண்டு போடக்கூடாது, குண்டு போட்டா அது வார் கிரைம். பள்ளிக்கூடத்து மேல குண்டு போடக்கூடாது, குண்டு போட்டா வார் கிரைம். அதை வார் கிரைம் என்றுதான் சொன்னார்களே தவிர இனப்படுகொலை என்று ஐநா பேரவையும் சொல்லவில்லை, உலகளாவிய அளவில் எந்த அமைப்பும் அதை சொல்லவில்லை. கேட்டால் இப்படி சொன்னால் நம்முடைய கோரிக்கை எடுபடாது, எனவே வார் கிரைம்ஸ், மனித உரிமை மீறல் என்றுதான் நாம் சொல்ல வேண்டும் என்ற நியாயப்படுத்துதலும் இருந்தது. ஆனால் நாங்கள் அதை பொருட்படுத்தவில்லை. முதலில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தான். நான் அங்கு போய்விட்டு வந்த உடனேயே 2029 வள்ளுவர் கோட்டம் அருகே எனது தலைமையில் நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ராஜபக்சேவை இனப்படுகொலை குற்றவாளி என்று பிரகடனம் செய்ய வேண்டும் அறிவித்த இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி. அதே போல மே 18 இனப்படுகொலை துயர நாள் என்று அறிவித்த இயக்கமும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி. இனப்படுகொலை என்பது ஈழத்தில் மட்டுமல்ல, உலகத்தில் பல நாடுகளில் நடந்திருக்கின்றன. மேற்கு சூடான் என்கிற நாட்டில் டார்ஃபர் என்கிற இடத்தில் 4 லட்சம் பேரை படுகொலை செய்திருக்கிறார் ராணுவத்தினர். 2 லட்சம் பேர் புலம்பெயர்ந்திருக்கிறார். மிகப்பெரிய இனக்கொலை. இனப்படுகொலை என்றால் ஆங்கிலத்தில் ஜெனோசைட் என்கிறோம். ஜீன் என்பதிலிருந்து வருவதுதான் லத்தீன் சொல். ஜீன் நம்முடைய உடலிலே இருக்கிற குரோமோசோம், தாய் தந்தையிடமிருந்து நமக்கு
பரிமாற்றமாகிற பண்புகளை சுமந்து வருகிற அணுக்களுக்கு பெயர் ஜீன். சைடு அப்படின்னா கொலைன்னு அர்த்தம், சிஐடி சைடு. பெஸ்டிசைடுனா பூச்சிக்கொல்லி, சூசைடுனா தனியே தன்னைத்தானே ஒருத்தர் தற்கொலை செய்து கொள்வது. அந்த மாதிரி ஜெனோசைடு அப்படின்னா ஒரு இனத்தையே அந்த இனம் என்பதற்காக கொள்ளுவது. ஏன் குழந்தையை கொள்ற? தமிழன் என்பதற்காக. ஏன் முதியவர்களை கொள்ளுகிறாய்? தமிழன் என்பதற்காக. ஏன் வயிற்றில் இருக்கிற சிசுவை கொள்ளுகிறாய்? தமிழ் சிசு என்பதற்காக. ஒரு மதத்தை சார்ந்தவர்களையோ, ஒரு இனத்தை சார்ந்தவர்களையோ, ஒரு தேசத்தை சார்ந்தவர்களையோ, ஒரு குறிப்பிட்ட பாரம்பரியத்தை கொண்டவர்களை ஒருவரை கூட விட்டு வைக்காமல் அழித்தொழித்தல், அதுக்கு பேர் தான் ஜெனோசைட். இவனை விட்டா நாளைக்கு யாராவது இதுல இருந்து ஒருத்தன் பிரபாகரன் தோன்றுவான். தமிழர்களுக்கு அந்த இயல்பான எதிர்ப்புணர்வு வரும் நாளைக்கு. அதனால ஒட்டுமொத்தமா அழிக்கணும். இன அழித்தொழித்தல் உலகத்தில் பல நாடுகளில் நடந்திருக்கின்றன. ருவாண்டாவில் நடந்திருக்கிறது. 8 லட்சம் பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். சென்ட்ரல் ஆப்பிரிக்கா, மத்திய ஆப்பிரிக்க நாடுகளில் ஒன்றான ருவாண்டாவில் நடந்திருக்கிறது. செர்பிய மக்களுக்கும் போஸ்னியா முஸ்லிம்களுக்கும் இடையிலே முரண் வந்து நாட்டின் துணையோடு, அரசின் துணையோடு செர்பியர்கள் போஸ்னியா முஸ்லிம்ஸ் என்கிற அந்த இஸ்லாமிய இனத்தினரை லட்சக்கணக்கான பேரை படுகொலை செய்திருக்கிறார்கள். இன்னும் பல பேர், லட்சக்கணக்கான பேர் முகாம்களில் இருக்கிறார்கள். சாப்பாடு கிடையாது முறையாக, ஒரு நாளைக்கு ஒரு வேளையோ 2 வேளையோ. இன்னும் இந்த கொடுமைகள் பல நாடுகளில் இருக்கிறது. இனப்படுகொலைக்கு எதிரான ஜனநாயக சக்திகள் பல நாடுகளில் நடக்கிற இனப்படுகொலைக்கு குரல் கொடுத்திருக்கிறார்கள். தமிழீழத்தில் நடந்ததை இனப்படுகொலை என்று அங்கீகரிப்பதிலேயே ஒரு தேக்கம் இருக்கிறது. தமிழீழத்தில் நடந்த இனப்படுகொலையை கண்டித்து தமிழ்நாட்டில் போராட்டம் நடக்கிறது. ஆந்திராவிலோ, கேரளாவிலோ, கர்நாடகாவிலோ, மகாராஷ்டிராவிலோ ஒரே ஒரு மனித உரிமை அமைப்பு கூட அதை இனப்படுகொலை என்று சொல்லி போராட்டம் நடத்தவில்லை. ஏன் இது என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். தொடக்கத்தில் இருந்து தமிழீழ விடுதலை புலிகள் பயங்கரவாதிகள், அவர்களை அழிப்பதற்கான யுத்தம் தான் அங்கே நடக்கிறது. மக்களுக்கு எதிரான யுத்தம் இல்லை என்கிற ஒரு தோற்றம் உருவாக்கப்பட்டு விட்டது. நாங்க விடுதலை சிறுத்தைகள் இயக்கத்தை தான் நசுக்கிறோம், தலித் மக்களை நசுக்கல அப்படின்னு போலீஸ் சொல்ற மாதிரி. ஒரு தெருவுக்குள்ள புகுந்து பல பேரை அரெஸ்ட் பண்ணீங்கன்னா, ஏன் பொதுமக்களை நீங்க அரெஸ்ட் பண்றீங்க கேட்டா, இல்ல இங்க இந்த ஊர்ல பிசிகே காரங்க இருக்கிறாங்க, அவங்க சிறுத்தைகள் சொல்லிட்டு திரிறாங்க, அவங்களதான் நாங்க நசுக்குகிறோம். சிங்கள ராணுவம் அப்படி ஒரு தோற்றத்தை உலக நாடுகள் மத்தியிலே உருவாக்கி வைத்திருக்கிறது. ராஜபக்சே மட்டுமல்ல, ஒரு நீண்ட நெடிய வரலாறு இருக்கிறது. ஜெயவர்தனேவுக்கு முன்பு, அதற்கு பின்பு சந்திரிகா, பிரேமதாசா, ராஜபக்சே என்றது நீளுகிறது. ஒருவன் கூட இன ஒற்றுமையை பற்றி பேசுகிற ஆட்சியாளர் இங்கே உருவாகவில்லை. இந்துக்களும் முஸ்லிம்களும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்று காந்தியடிகள் சொன்னதை போல, அவர் இந்துவாக இருந்தாலும் இந்துக்களும் இஸ்லாமியர்களும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்கிற குரலை உயர்த்தி பேசியவர். அப்படி பேசுவதற்கான ஒரு நபர் சிங்கள இனத்தில் தோன்றவில்லை. அவரும் இந்த மண்ணை சார்ந்தவன், அவனுக்கும் இந்த மண்ணில் உரிமை இருக்கிறது, அவருடைய கோரிக்கை ஜனநாயக பூர்வமான கோரிக்கை என்று சொல்லுகிற சிங்கள இயக்கம் ஒன்றுமில்லை. ஒரு சிலர் தனிநபர்களாக பேசியிருக்கிறார்கள், அவர்களும் கொல்லப்பட்டு இருக்கிறார்கள். சிங்களம் இந்தியா மட்டுமல்ல தோழர்களே, உலகத்தில் 20-22 நாடுகள் எல்டிடிஇ அமைப்பை அழித்தொழிக்கிறோம் என்கிற பெயரில் தான் களமிறங்கினார்கள். அந்த யுத்தத்திலே, கடைசி நேரத்தில் நடந்த யுத்தத்திலே வெறும் சிங்கள ராணுவமும் புலிகளும் மோதிக்கொண்டார்கள் என்று எண்ணக்கூடாது. அல்லது சிங்களவர்களோடு இந்திய ராணுவத்தை சார்ந்தவர்கள் மட்டும்தான் இருந்தார்கள் என்று எண்ணிவிடக் கூடாது. பாகிஸ்தானியரும் இருந்தார்கள், அமெரிக்காவை சார்ந்தவர்களும் இருந்தார்கள், இங்கிலாந்து நாட்டை சார்ந்தவர்களும் இருந்தார்கள்,
அமெரிக்காவுக்கு ஆதரவாக இருந்த பல நாடுகளை சார்ந்த படைகள் அங்கே இருந்தன. ஏன் அவர்கள் எல்லாம் அங்கே இருக்க வேண்டும்? இந்தியாவா அவற்றை எல்லாம் ஒருங்கிணைத்தது? புரிதலுக்காக சொல்லுகிறது. இந்தியா இந்த இனக்கொலைக்கு துணை போனது என்பது 100% உண்மை. ஆனால் இந்தியா மட்டுமில்லை, இன்னும் பல நாடுகள் துணை போயின. ஏன் அவர்கள் துணை போனார்கள்? முள்ளிவாய்க்கால் யுத்தத்தின் போது சுற்றி வளைத்து பொதுமக்களோடு புலிகளையும் சேர்த்து அழித்தொழித்தார்களே லட்சக்கணக்கான பேரை. அந்த அழித்தொழிப்பு நடவடிக்கையில் அவர்களை சுற்றி வளைத்தவர்களில் சிங்கள படையினர் மட்டுமல்ல, 22 நாடுகளை சார்ந்த படையினர்கள் இருந்தார்கள். ஐநாவினுடைய கண்காணிப்போடு இந்த நிறுத்த முடியாது. கடைசி வரையில் இந்த யுத்தத்தை நிறுத்துவதற்கு எந்த முயற்சியும் எடுக்கவில்லை. ஐநா அமைப்பை சார்ந்தவர்கள் பல பேர் தப்பி ஓடி வந்தார்கள், அதை கூட கண்டிக்கவில்லை. எல்லாம் முடிந்து சில நாட்களுக்கு பிறகுதான் பான் கி மூன் அங்கே போய் வருகிறார். ஐநா பேரவையுடைய பொதுச் செயலாளர் அங்கே மனித உரிமை மீறல் நடந்தது உண்மை என்று மட்டும் சொன்னார். போர்க்குற்றம் என்று கூட சொன்னது. வயலேஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ் ஹேப்பன்ட் என்று சொன்னார். மனித உரிமை மீறல் நடந்தது என்றுதான் பான் கி மூன் சொன்னார். ஐநா பேரவையும் ஒத்துழைத்தது, வேடிக்கை பார்த்தது. அமெரிக்கா முழுமையாக அதற்கு துணை நின்றது. இங்கு பேசுகிறவர்கள் அதையெல்லாம் யாரும் பேச மாட்டார். இந்தியாவை பேசுவார்கள், அப்புறம் கருணாநிதியை பேசுவார்கள் தமிழ்நாட்டு அரசியல் லாபத்திற்காக. நான் திமுகவுக்கு வக்காலத்து வாங்க வேண்டிய தேவையில்லை. ஆனால் ஈழ விடுதலை அரசியலை சர்வதேச பார்வையோடு அணுக வேண்டிய தேவை இருக்கிறது. தமிழீழ விடுதலை அரசியலில் அக்கறை உள்ளவர் என்கிற பொறுப்புணர்வோடு சொல்லுகிறேன். சர்வதேச பார்வையோடு இதை அணுகினால் மட்டும்தான் உண்மையான தீர்வை காண முடியும். சும்மா திமுக எதிர்ப்பு மட்டும் வச்சுக்கிட்டாங்க. திமுக அதிகபட்சம் போனா காங்கிரஸ் கூட்டணியில் இருந்து வெளியே வந்திருக்க முடியுமே தவிர அந்த யுத்தத்தை அவர்களால் நிறுத்தி இருக்க முடியாது. திமுக கூட்டணியில் இருக்கும் போதே ஈழ போரை நிறுத்து என்று இந்திய அரசுக்கு கோரிக்கை விடுத்து உண்ணாநிலை அறப்போராட்டத்தை தொடங்கியவன் திருமாவளவன். அன்றைக்கு என்னோடு 4 நாட்களும் இருந்தவர் அண்ணன் பாவலர் அறிவுமதி அவர்கள். எந்த அளவுக்கு அந்த போராட்டத்தை முன்னெடுக்க வேண்டும் என்பதை நேர்மையோடு இருந்தேன் என்பதை அவர் மனப்பூர்வமாக ஒப்புக்கொள்வார். எந்த தமிழ் தேசியவாதியும் என் பக்கத்தில் வந்து உட்கார்ந்து இந்த போராட்டத்தை நடத்து விடாதே 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 என்று சொல்லவில்லை. வந்து ஒரு போட்டோ எடுத்துட்டு போயிட்டாங்க. எல்லோரும் பொங்கல் கொண்டாடி கொண்டிருந்த போது சிறுத்தைகள் மட்டும்தான் சாகும் வரை உண்ணாநிலை அறப்போராட்டத்தை நடத்திய இயக்கம். இன்னைக்கு எனக்கு உற்ற துணையாய் இருந்து அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்த்துவதற்கு சரியான வழிகாட்டுதல் இல்லை. நாம் நம்பிய மிகப்பெரிய அளவிலே நம்பிய பாமக தலைவர் அதை முடித்து வைக்கத்தான் வந்தார். பாமக நிறுவனர் அவர் மீது நான் குற்றம் சொல்லவில்லை. நம்முடைய தோழர்களும் சேர்ந்துதான் அவரிடத்திலே வேண்டுகோள் விடுத்தார்கள். அவரும் அந்த நேரத்திலே உங்கள் இருப்பு எக்ஸிஸ்டிங், நீங்க உயிரோடு இருக்கிறது இந்த முக்கியமான தேவையாக இருக்கிறது, உங்கள் உடலை கெடுத்துக் கொள்ள வேண்டாம் என்று சொன்னதும் உண்மைதான். நான் எழுந்து பேசும்போது சொன்னேன், நீங்கள் எனக்கு ஒரு உத்தரவாதம் கொடுங்கள், நாம் தொடர்ந்து அடுத்து இணைந்து போராடுவதற்கு ஒரு உத்தரவாதம் தருங்கள், நான் போராட்டத்தை முடித்துக் கொள்கிறேன் என்று கேட்டேன். அவர் எழுந்து நின்று பேசினார். தம்பி திருமாவளவன் இப்போது இதோடு 4வது நாளோடு இந்த உண்ணாவிரத போராட்டத்தை முடித்துக் கொள்ள வேண்டும். நாம் இருவரும் சேர்ந்து போராட்டத்தை முன்னெடுப்போம். 10 நாள் இடைவெளியில் அறிவிப்போம். பால் வண்டியும் ஆம்புலன்ஸ் மட்டும்தான் ஓடும், தமிழ்நாட்டில் வேறு எதுவும் ஓடாது, சிறுத்தைகளும் பாமகவும் சேர்ந்தால் என்று அவர் பேசினார். அதை கேட்டுத்தான் நான் முடித்தேன். அவரிடத்தில் நான் சொன்னேன், எனக்கு ஒன்றும் குடும்பம் இல்லை, என் அம்மாவை தவிர வேறு யாரும் இதற்காக வருத்தப்பட போவதில்லை, என் உயிர் போனாலும் அதை பற்றி நான் கவலைப்படவில்லை, எனவே நான் தொடர்ந்து இருக்கிறேன் என்று தான் வாதிட்டேன். உண்மையை சொல்லுவேன், தொடர்ந்து நான் வாதிட்டேன். கட்சி முன்னணி தோழர்கிட்ட கூட நான் கருத்து கேட்டா வேணாம்னு சொல்லுவாங்க. நானே இடத்தை தேர்வு செய்து நானே போய் அமர்ந்தேன். கூட்டணி கட்சி திமுக ஏதாவது நினைக்கும் சொல்லி கவலைப்பட்டனா? உணவுத்துறை என்ன சொன்னது என்றால்,
திருமாவளவன் நடராஜனோடும் நெடுமாறனோடும் ராமதாஸ் அவர்களோடும் சேர்ந்து உங்கள் ஆட்சியை கவிழ்ப்பதற்கு முயற்சி செய்கிறார் திருமாவளவன். இப்படிதான் ரிப்போர்ட் போச்சு. நான் காசு எது முக்கியமோ, போராட்டத்திற்கான காரணம் எதுவோ அதன் அடிப்படையில் தான் முடிவெடுக்கிறவன். தேர்தல் கணக்கு போட்டு முடிவெடுக்கிறவன் இல்லை. அதனால்தான் நான் போகிற போக்குல சொன்னேன், எடப்பாடி மதுவிலக்கை அமுல்படுத்த போராடினால் நாங்களும் அவரோடு போராட தயார் என்று சொன்னோம். கூட்டணி திமுகவோடு போராடுவது திமுகவோடு போராட முடியாது, அதிமுகவோடு தான் போராட முடியும். அதிமுகவோடு இணைந்து போராட முடியும் என்று நான் ஒப்புக்கு சொல்லவில்லை. அவர் உண்மையிலேயே மதுவிலக்கை நடைமுறைப்படுத்துவதில் உறுதியாக இருந்தால், எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பெரிய அளவிலே போராடுவதாக இருந்தால் விடுதலை சிறுத்தைகள் துணை நிற்போம். தேர்தல் கணக்கு பார்த்து, கூட்டணி கணக்கு பார்த்து அரசியல் செய்யக்கூடிய இயக்கம் அல்ல விடுதலை சிறுத்தைகள். கலைஞர் இருந்த போது திமுக கூட்டணியில் இருக்கிற நிலையிலேயே அதிமுக கூட்டணியில் இருந்த ராமதாஸ் அவர்களோடு, அதிமுக கூட்டணியில் இருந்த வைகோ அவர்களோடு, அதிமுக கூட்டணியில் இருந்த பல நெடுமாறன் அவர்களோடு நான் இணைந்து பயணப்பட்டவர். இணைந்து ரொம்ப முற்றிலும் மாறுபட்ட அணுகுமுறை. இதை எவனும் பாராட்ட மாட்டான், இந்த துணிச்சலை எவனும் அங்கீகரிக்க மாட்டான். நான் மோடுமுட்டித்தனமாக இந்த முடிவெடுக்கவில்லை. என் உணர்வு இதுதான். மதுரையில மோடுமுட்டித்தனம்னா முட்டாள்தனம் அர்த்தம். உங்களுக்கு புரியல. மதுரை பாஷை மோடுமுட்டித்தனமா பேசுற, முட்டாள்தனமா பேசுறேன்னு சொல்றீங்க. அது மதுரை பக்கத்துல தென் மாவட்டங்களில் மோடுமுட்டித்தனம், அதுக்கு என்ன அர்த்தம் தெரியல. மாடுதானே போய் மூட்டை முட்டிட்டு அந்த மாதிரி தெரிந்துதான் அந்த அறிவிப்பை செய்த உண்ணாநிலை அறப்போராட்டம் தமிழர் தலைவர் ஆசிரியர் கி வீரமணி வேண்டுகோள் விடுத்தார். கலைஞர் அனுப்பினார் என்று அண்ணன் ஆற்காட்டு வீராசாமி அவர்கள் என்னிடத்திலே வேண்டுகோள் விடுத்தார். இல்லை, நான் முடிவெடுத்து விட்டேன். தமிழ்நாட்டில் 2009 முள்ளிவாய்க்கால் நடப்பதற்கு முன்பே ஜனவரியிலேயே, இது மே 17, ஜனவரி 17 போராட்டம் நடத்திய இயக்கம் இந்திய போரை நிறுத்து, இந்திய அரசே போரை நிறுத்து என்ற ஒற்றை கோரிக்கை வைத்து 4 நாட்கள் அந்த உண்ணாநிலை அறப்போராட்டத்தை முன்னெடுத்தோம். எங்களுக்கு அப்போது சரியாக வழிகாட்டுவதற்கும் துணை நிற்பதற்கும் ஆள் இல்லை என்றால் இன்னும் 2 நாள் அந்த போராட்டம் தொடர்ந்திருந்தால் அது மாணவர்கள் பங்கேற்கிற போராட்டமாக மாறிவிடும். நேர்மையாய், அப்படி நேர்மையாய் களத்தில் இருந்தவர்களை காயப்படுத்துகிறது ஒரு கும்பல் என்றால் அந்த கும்பலின் நோக்கம் உண்மையிலேயே தமிழ் தேசியத்தையோ தமிழீழத்தையோ வென்றெடுப்பதல்ல, தமிழீழ ஆதரவு சக்திகளை சிதறடிப்பது. ஆனாலும் அதற்காக நாம் அதிலிருந்து பின்வாங்க மாட்டோம். இது விடுதலை சிறுத்தைகளுக்கான பொறுப்பு. சிறுத்தைகளின் மீது அண்ணன் பிரபாகரன் அவர்கள் வைத்திருந்த நம்பிக்கைக்கு பாத்திரமாக நடந்து கொள்ள வேண்டியது சிறுத்தைகளின் பொறுப்பு. தலித் அமைப்புகளை சார்ந்தவங்களாம் இவர் புலிகள் ஆதரவாளர், அவருக்கு பிரபாகரன் தான் தலைவர், அவர் தமிழ் வாழ்க்கை தான் சொல்லுவார், ஜெய்பின்னு சொல்ல மாட்டார், அவர் ஜெய் புத்தா சொல்ல மாட்டார். இப்படி சில நச்சு பிரச்சாரம். தமிழீழ விடுதலையை ஆதரிப்பது என்பது வெறும் மொழி உணர்வு, இன உணர்வால் அல்ல. ஒரு சிறுபான்மை இனத்தை ஒரு பேரினவாதம் ஒடுக்குமுறை செய்கிற போது அதை எதிர்க்க வேண்டியது ஒரு ஜனநாயக சக்தியின் கடமை. இலங்கையிலே 1.25 கோடிக்கு மேலானவர்கள் சிங்களவர்கள், 35 லட்சம் பேர் தமிழர்கள். ஒரு சிறுபான்மை இனம், தேசிய இனம். ஒரு சிறுபான்மை தேசிய இனத்தை ஒரு பெரும்பான்மை தேசிய இனம் மதத்தின் பெயரால், அதிகாரத்தின் பெயரால் ஒடுக்குகிறது, நசுக்குகிறது. அதை எதிர்த்து போராட வேண்டியது ஒவ்வொரு ஜனநாயக சக்தியின் கடமை. அந்த புரிதல் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு இருக்கிறது. சொல்ல போனால் தமிழீழ விடுதலை போராட்டத்தை ஆதரிப்பது என்பதும் ஒரு பாசிச எதிர்ப்பு போராட்டம் தான். சிங்கள பௌத்த பேரினவாத பாசிசம். அண்ணன் பிரபாகரன் அவர்கள் ஒவ்வொரு நவம்பர் 26 27 மாவீரர் நாள் உரையாற்றும் போது நீங்கள் உற்று கவனித்தால் தெரியும், அவர் ஒருபோதும் இந்திய அரசை விமர்சித்ததில்லை, இந்திய அரசை பகைத்துக் கொண்டதில்லை, கடுமையான முரண் இருந்த காலத்திலும் பகைத்துக் கொண்டதில்லை, அமைதிப்படையை அனுப்பிய சூழலிலும் பகைத்துக் கொண்டதில்லை. அவ்வளவு ராஜதந்திரமாக அவர் கையாண்டார்.
இந்திய பேரரசின் துணையோடு தமிழீழத்தை வென்றெடுக்க வேண்டும் என்பதில் அவருக்கு ஒரு தொலைநோக்கு பார்வை இருந்தது. ஒரே ஒரு நாள் கூட இந்திய பேரரசை அவர் எதிர்த்து தனிப்பட்ட முறையில் கூட பேசியதில்லை. இந்திய அரசாங்கத்தை இங்க ஆதரவாளர்கள் எப்படி விமர்சிக்கிறாங்க நாம் பார்க்கிறோம். இதை தேர்தல் நேரத்தில் நான் 100க்கு 100 சத்தியமான உண்மையான வார்த்தைகளாக சொல்கிறேன். அதே சேரலாதன் என்னை சேட்டலைட் போன் வழியாக பேசி தொடர்பு கொண்டு பேசினார். பேசும்போது இங்கே சில தலைவர்களின் பெயரை சொல்லி மிக கொச்சையாக திட்டி பேசினார். இவர்களை நாங்கள் சொன்னோமா காங்கிரஸ் திட்ட சொல்லி, சோனியா காந்தி திட்ட சொல்லி, அறிவு கட்டத்தனமா ஏன் நடந்துக்கிறாங்க அப்படின்னு ரொம்ப கொச்சையான வார்த்தையை பேசிவிட்டு அவர் அந்த நடேசன் நான் கொடுக்கிற போன அரசியல் துறை பொறுப்பாளர்கள் இந்த போனை கொடுத்தார். அவர் ரொம்ப பொறுமையா பேசினார். அண்ணனுடைய அனுமதியோடு பேசுகிறேன் இப்படிதான் சொன்னார் தலைவர். அண்ணனுடைய அனுமதியோடு பேசுகிறேன். நீங்கள் எடுத்திருக்கிற முடிவு சரி. யார் என்ன சொன்னாலும் அதற்காக நீங்கள் கலங்க வேண்டாம், விமர்சனங்களை பொருட்படுத்த வேண்டாம். 2 இடங்களிலும் நீங்கள் போட்டியிட்டு வெற்றி பெற வேண்டும். உங்கள் 2 பேருடைய குரலும் நாடாளுமன்றத்தில் ஒலிக்க வேண்டும். நீங்கள் எப்படி ஈழ விடுதலைக்காக பேசுகிறீர்களோ அதுபோல இன்னொரு வேட்பாளரும் வன்னியரசு போல யார் ஈழ விடுதலையில் மிகுந்த ஈடுபாடு உள்ளவர்களோ அவர்களில் ஒருவரை நீங்கள் வேட்பாளராக நிறுத்தி 2 பேரும் வெற்றி பெற வேண்டும். அண்ணன் பிரபாகரன் சொல்ல சொன்னார் என்று சொன்னது அண்ணன் நடேசன், அரசியல் துறை பொறுப்பாளர். அவங்க எல்லாம் இல்லைன்னு நினைச்சு நான் சொல்றதா நினைப்பாங்க. அது என் புத்தி அல்ல. அந்த பண்பு எனக்கு கிடையாது. விட்டு கட்டி பேச தெரியாது, இல்லாதது பொல்லாததுகளை பேச தெரியாது. கட்டாயம் அண்ணன் பிரபாகரனோடு இருந்தவர்கள் சில பேர் உயிரோடு இருப்பார்கள். அவர்களுக்கு தெரியும். அரசியல் துறை பொறுப்பாளர் நடேசன் அவர்களோடு சில பேர் இருந்திருப்பார்கள். அப்ப குண்டு வெடிக்குது அப்படி சொல்றாரு. பாருங்க, சத்தம் கேக்குதா? நாங்க நிக்கிற இடத்துல குண்டு சத்தம் கேக்குதா? எந்த நேரத்தில் நாங்கள் கொல்லப்படலாம், காணாமல் போகலாம் அவர் சொன்னார். அதெல்லாம் சொன்னார். விடுதலை சிறுத்தைகள் சர்வதேச பார்வையோடு இந்த பிரச்சனையை அணுகுகிறது என்பதற்காக சொன்னார்கள். இந்தியா மட்டுமில்லை, உலகத்தில் 22 நாடுகள் ஒன்று சேர்ந்து அந்த இயக்கத்தை ஒடுக்குகிற வேலையில் ஈடுபட்டது. அதுதான் தோழர்களே பாசிசம். இங்கே சத்பரிவார் கும்பல் ஒரு மொழியை திணிக்க பார்க்கிறது, ஒரு கலாச்சாரத்தை திணிக்க பார்க்கிறது, ஒரு மதத்தை இங்கே இந்தியாவின் மதமாக ஆக்க முயற்சிக்கிறது. இதுதான் சிங்களத்தில் உள்ளது, இலங்கையில் உள்ளது. ரெண்டையும் ஒப்பிட்டு பார்த்தது. அங்க ஒரே மதம் தான் இருக்க வேண்டும், பௌத்தம் ஒரே மொழிதான் இருக்க வேண்டும், சிங்களம் ஒரே ஆட்சிதான் இருக்க வேண்டும், சிங்களவர்களின் ஆட்சி. தமிழர்கள் அங்கே கட்டுண்டு கிடக்க வேண்டும், உரிமை கோரக்கூடாது. அவர்களும் சிங்களத்தை திணித்தார்கள், இங்கே இந்தியை திணித்தார்கள். ஒரே காலத்தில் நடந்தது. 1920 1930 அங்கேயும் சிங்கள எதிர்ப்பு போராட்டம் நடக்குது, இங்க இந்திய எதிர்ப்பு போராட்டம் நடக்குது. அங்க பௌத்த பேரினவாதம், இங்கே இந்து பேரினவாதம். பேரினவாதம்னா பெரும்பான்மை சமூகவாதம். நாங்க சிங்களவர்கள் பெரும்பான்மையா இருக்கிறோம், அதனால நாங்க தான் ஆளுவோம், ஆதிக்கம் செய்வோம், அது பேரினவாதம். இங்க இந்தி இந்து பேரினவாதம், அதான் சங்பரிவார்களின் அரசியல். அங்க சிங்கள பௌத்த பேரினவாதம், இங்க இந்தி இந்து பேரினவாதம். ஒரே நேரத்தில் நீங்க இப்படியே விட்டால் அங்கே தமிழர்களை எப்படி இனக்கொலை செய்தார்களோ அதுபோல இங்கே முஸ்லிம்களையும் கிறிஸ்தவர்களையும் இனக்கொலை செய்வார்கள். இன்னும் சில 10 ஆண்டுகளுக்கு பிறகு RSS கட்டுப்படுத்தாவிட்டால், சங்பரிவார்களை வீழ்த்தாவிட்டால், பிஜேபியை ஆட்சி களத்தில் இருந்து ஆட்சி பீடத்தில் இருந்து தூக்கி எறியாவிட்டால் இந்தியாவில் இலங்கையில் நடந்ததை போன்ற இனக்கொலை நடப்பதற்கு நிச்சயம் வாய்ப்பு இருக்கிறது. அங்கேயும் வெறுப்பு அரசியல், இங்கேயும் வெறுப்பு அரசியல். பாலிடிக்ஸ். தமிழர்களுக்கு எதிரான வெறுப்பு. தமிழன் என்றால் அடிக்க வேண்டும், உதைக்க வேண்டும், கொல்ல வேண்டும், தமிழர்களின் சொத்துக்களை சூறையாட வேண்டும், தமிழ் பெண்களை மானபங்கப்படுத்த வேண்டும், வல்லுறவு கொள்ள வேண்டும். இதுவெல்லாம்
தமிழ் இனத்திற்கு எதிரான வெறுப்பு அரசியலாக இருந்தது. அதுதான் இந்தியாவிலே முஸ்லீம் கிறிஸ்தவ இனத்திற்கு எதிரான மதவாத வெறுப்பு அரசியல் கட்டமைக்கப்படுகிறது. ஏன் சண்பிரிவார்களை எதிர்க்கிறோமோ அதே காரணம்தான் சிங்களவர்களை எதிர்ப்பதற்கும் புரிந்து கொள்ள வேண்டும். வெறும் எங்க தமிழர்கள் அழிக்கப்படுகிறார்கள் என்கிற அந்த பற்று பாசம் மட்டுமல்ல, அப்படி புரிந்து கொள்ளக்கூடாது. ஒரு தேசிய இன விடுதலை போராட்டம், அதுதான் இங்கே உள்ள சிக்கல். இன்னும் ஈழத்தில் நடைபெற்ற போராட்டத்தை ஒரு தேசிய இன விடுதலை போராட்டம் என்று எந்த ஒரு நாடும் எந்த ஒரு இயக்கமும் அங்கீகரிக்கவில்லை. அதுதான் சிக்கல். அடுத்த கட்டமாக சர்வதேச சமூகத்தினுடைய ஆதரவை வென்றெடுக்க வேண்டுமானால் தமிழீழத்தில் நடக்கிற போராட்டம், நடந்த போராட்டம், நடக்கவிருக்கிற போராட்டம் ஒரு தேசிய இனத்தின் விடுதலைக்கான போராட்டம் என்பதை நிறுவ வேண்டும். உலகத்தின் எந்த மூலையிலே தேசிய இன விடுதலை போராட்டம் நடந்தாலும் அதை விடுதலை சிறுத்தைகள் ஆதரிக்கும். அதுதான் விடுதலை சிறுத்தைகளின் கொள்கை நிலைப்பாடு. தமிழ்நாட்டிலே தமிழ் தேசியம் பேசுகிறோம் என்றால் நாங்கள் மலையாள தேசியத்தையும் வரவேற்போம், தெலுங்கு தேசியத்தையும் வரவேற்போம், கர்நாடக தேசியத்தையும் கன்னட தேசியத்தையும் வரவேற்போம். கன்னட வெறுப்போ தெலுங்கு வெறுப்போ தமிழ் தேசியமாக, கன்னட வெறுப்போ தெலுங்கு வெறுப்போ தமிழ் தேசியமாகாது. சில பேர் அப்படி இங்கே தெலுங்கு இனத்திற்கு எதிராக இனவெறுப்பை விதைக்கிறார்கள். எல்லாம் சிங்களவன் பண்ற இனவெறுப்பு நாம இங்க தமிழ் தேசியம் என்கிற பெயர்ல தெலுங்கு சமூகத்திற்கு எதிராக பரப்புகிற இனவெறுப்பும் ஒன்றுதான். அதுலதான் போய் முடியும். இன்னைக்கு மைல்டா தொடங்கும், ரொம்ப சுலபமா சின்னதா, அதுக்கு பிறகு அது வெறித்தனமாக மாறும். எங்கேயும் ஜனநாயகவாதம் இருக்க வேண்டுமே தவிர இனவாதம் இருக்கக்கூடாது. மொழி உரிமை கோருவது வேறு, இன உரிமை கோருவது வேறு. ஆனால் மொழி இன வெறுப்பை விதைப்பது வேறு. மொழி இன தூய்மைவாதம் பேசுவது வெறுப்பு அரசியலுக்கு கொண்டு போய்விட்டது. இந்த பார்வை விடுதலை சிறுத்தைகளின் பார்வை. இந்தியா முழுவதும் இந்தி பேசுகிற மக்களும் கூட, குஜராத்தி பேசுகிற மக்களும் கூட பிறமொழி ஆதிக்கம் கூடாது என்கிற அந்த உணர்வை பெறுவதை நாம் மதிக்கிறோம். தேசிய இனங்களின் ஐக்கியத்தை விடுதலை சிறுத்தைகள் முன்வைக்கிறது. யாரோடு நாம் தெலுங்குல உறவு கொண்டாட முடியும்னா தெலுங்கு தேசிய உணர்வை, இந்தியை எதிர்க்கிற தெலுங்கு தேசிய உணர்வாளர், இந்திய ஆதிக்கத்தை எதிர்க்கிற தெலுங்கு தேசிய உணர்வாளர், இந்திய ஆதிக்கத்தை எதிர்க்கிற கன்னட தேசிய உணர்வாளர்கள், இந்திய ஆதிக்கத்தை எதிர்க்கிற மராத்திய தேசிய உணர்வாளர்கள், இவர்களோடு விடுதலை சிறுத்தைகள் ஐக்கிய உறவை, ஒரு முன்னணியை கட்ட விரும்புகிறது. இலங்கையிலே தமிழ் தேசிய இன உணர்வாளர்களை அப்படித்தான் நாம் ஒரு கொள்கை சார்ந்து அணுகுகிறோம். ஒருத்தர் கேட்டேன், மதுரையிலிருந்து நான் பஸ்ல ஏறினேன், விடியற் காலை 5:30 மணிக்கு என் கிட்ட வந்து வணக்கம் சொன்னார், ஜெய்பின்னு சொன்னார். நானும் ஜெய்பின்னு சொன்னேன். என்னங்க நம்ம தங்கச்சியை எதிர்த்து போராட்டம் நடத்துறீங்க? எனக்கு ஒன்றும் புரியல. அப்புறமா சொன்னார், சந்திரிகா நம்ம சகோதரி இல்லையா, சந்திரிகாவை எதிர்த்து போராட்டம் நடத்துறீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியல. ஏன்னா அவர் வந்தப்ப மதுரையில போஸ்டர் ஒட்டிருந்துச்சு, சிங்கள சிறுக்கி சந்திரிகாவை கண்டித்து கொடும்பாவி எரிப்பு போராட்டம், சந்திரிகாவை எதிர்த்து ஒரு போராட்டம் அறிவிச்சது, அது போஸ்டர் ஒட்டிருந்துச்சு. அதான் அவர் பார்த்திருக்கிறார். பார்த்த உடனே அவருக்கு என்ன பார்த்தா அந்த கேள்வி கேட்க தோணுது, என்ன நம்ம சகோதரியை எதிர்த்து போராட்டம் நடத்துறீங்க? யாருங்க நம்ம சகோதரிங்க? சந்திரிகா நம்ம சகோதரிங்க. எனக்கு புரியல. பஸ்ஸை விட்டு சென்னையில இருந்து இறங்கின போதுதான் புரியுது. சந்திரிகா பௌத்தம் சார்ந்த பெண்மணி, நாம தலித்துகளும் பௌத்தர்கள், அதனால நமக்கு சந்திரிகா சகோதரி ஆகியிருக்கிறார். பௌத்த மதம் சார்ந்த உறவின் அடிப்படையில் தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு தலித் சிங்கள சந்திரிகாவை சகோதரியாக பார்க்கிற ஒரு பார்வை இருந்தது. அது ஒரு தப்பு இல்லை, அவர் அப்படிதான் உருவாக்கி இருக்கிறார். அதனால இந்த அந்த கேள்வி கேட்டார். எனக்கு அதுக்கு பிறகு அது ஸ்ட்ரைக் ஆச்சு. ஓ, இப்படி கனெக்ட் ஆகுது, இந்த மாதிரி அவர் கேட்கிறார். விடுதலை சிறுத்தைகள் கட்சி தமிழ்நாட்டில் பௌத்தம் பேசுகிறது, சிங்களத்தில் சிங்கள பேரினவாதத்தை எதிர்க்கிறது. இது முரண் இல்லையா என்பார்கள். இது அறியாமையில் உழலக்கூடியவர்களுக்கு முரணாகத்தான் தெரியும், அரசியல் புரிதல் உள்ளவர்களுக்கு முரணாக தெரியாது. பௌத்தம் இங்கே இருந்தாலும் எங்கே இருந்தாலும் ஆதிக்கம் செலுத்தினால், வன்கொடுமையில் ஈடுபட்டால், படுகொலைகள் செய்தால் எதிர்ப்பதுதான் ஒரு ஜனநாயக சக்தியின் கடமை.
பௌத்தம் எப்படி வன்முறைக்கு இடம் கொடுக்கும்? உண்மையான பௌத்தம் பௌத்தத்தின் பெயரால் இனப்படுகொலை நடப்பதை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? மியான்மரிலே ரோஹிங்கியா முஸ்லிம், அது ஒரு ஜெனோசைட். ரோஹிங்கியா முஸ்லிம், அது ஒரு ஜெனோசைட். குழந்தைகளை எல்லாம் கண்டதுண்டமா வெட்டி வெட்டி வாட்ஸ்அப்ல போட்டாங்க. குழந்தைகள், பச்சை பிள்ளைகள், சின்னஞ்சிறு பாலகர்கள் அப்படியே கசாப்பு கடையில கோழியை தனித்தனியா வெட்டி வெட்டி வைக்கிற மாதிரி உடல் உறுப்புகளை தனித்தனியாக வெட்டி அடுக்கி வைத்து அதை வீடியோ எடுத்து அதை வாட்ஸ்அப்பில் பரப்புகிறார்கள் என்றால் அவர்கள் உள்ளபடியே எந்த அளவுக்கு மூளை கெட்டு போய் இருக்கிறார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். ஒரு இன வெறி எப்படிப்பட்ட பாசிசமாக மாறுகிறது, பாசிசமாக மாறுகிறது. ஆக இந்தியாவிலே இன்றைக்கு நாம் பாரதிய ஜனதாவை எதிர்க்கிறோம் அல்லது RSS எதிர்க்கிறோம், சங் பரிவார்களை எதிர்க்கிறோம் என்றால் அவர்கள் பாசிஸ்டுகள் என்பதால் எதிர்க்கிறோம். இந்தியாவிலேயே 2 முறை அந்த இயக்கம் தடை செய்யப்பட்ட இயக்கம். இன்னைக்கு என்ன வெட்கக்கேடுன்னா, இந்த சங் பரிவார்களில் ஒரு அமைப்பான சிவசேனையையும் இன்னும் சில அமைப்புகளையும் தமிழீழ மண்ணிலே சிலர் தொடங்குகிறார்கள் என்பதுதான் வேதனை. தமிழீழ விடுதலை புலிகளின் போராட்டத்தால் அங்கே சாதி ஒழியும் என்று நாம் கனவு கண்டு கொண்டிருந்த நிலையில் புலிகள் அழித்தொழிக்கப்பட்டு விட்டார்கள், விடுதலை போராட்டம் நசுக்கப்பட்டு விட்டது என்ற நிலையில் இங்கே இந்து முன்னணிக்காரன் அங்கே போய்விட்டு வருகிறான், பிஜேபி காரன் போய்விட்டு வருகிறான், அண்ணாமலையும் எல்முருகனும் அடிக்கடி போய்விட்டு வருகிறார்கள். அங்கே போய் இப்போது இவ்வளவு காலம் இந்து கோவில்கள் இடிக்கப்பட்ட போது பேசாதவர்கள், முருகன் கோவில்களை இடித்த போது பேசாதவர்கள், தமிழீழத்தின் தொடக்க புள்ளி முருகண்டி என்கிற இடம், அந்த முருகண்டி என்கிற இடத்திலே ஒரு முருகர் கோவில் இருக்கிறது, அந்த கோவிலை இடித்துவிட்டு பௌத்த விகாரை கட்டிவிட்டார்கள். எங்கெல்லாம் இந்துக்களின் அடையாளம் இருந்ததோ, தமிழர்களின் கோவில்கள் இருந்தனவோ, தமிழர்களின் பெயர்கள் இருந்தனவோ அவற்றையெல்லாம் அழித்தொழித்து விட்டார்கள். சிங்கள பெயர்கள், பௌத்த விகார்கள். அப்பெல்லாம் இந்த பாரதிய ஜனதா கட்சிக்காரன், சங் பரிவார்காரன் அங்க அடிபடுகிறவன், கொலை செய்யப்படுகிறவன், பாதிக்கப்படுகிறவன் எங்கள் இந்து என்று ஒரு நாளும் பேசியதில்லை. அதைவிட முக்கியமாக ஒரே ஒரு முறை கூட அண்ணன் பிரபாகரன் இந்துக்கள் தாக்கப்படுகிறோம், இந்திய இந்துக்களே எங்களை காப்பாற்றுங்கள் என்று ஒரு காலம் சொன்னதில்லை. தமிழர்கள் 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 என்று தேசிய இன அடையாளத்தை உயர்த்தி பிடித்தாரே தவிர சிங்கள பௌத்தர்களால் கொல்லப்படுகிற இந்துக்கள் என்று மத அடிப்படையிலே மத அடையாளத்தை உயர்த்தி பிடிக்காத ஒரு போராளி தான், ஒரு புரட்சியாளர் தான் அண்ணன் பிரபாகரன் அவர்கள். அவை ஒரு தேசிய இன விடுதலை போராட்டமாக முன்னெடுத்தார். இந்துக்கள் கொல்லப்படுகிறார்கள் என்று ஒரே ஒரு இடத்தில் கூட அவர் சொன்னதில்லை. அப்படி ஒரு வேலை கேட்டிருந்தால் பிஜேபி காரன் போனாலும் போயிருப்பார், ஆனால் போக மாட்டார். அவனுக்கு தெரியும் இலங்கையில என்ன ஸ்டாண்ட் எடுக்கணும், இந்தியாவுக்குள்ள என்ன ஸ்டாண்ட் எடுக்கணும். பிஜேபி காரனுக்கு தெரியும். அவன் இந்துக்களுக்கு சாதகமானவர் அல்ல. RN ரவி சிதம்பரத்துக்கே வருகிறார். நம்ம ஊர் தில்லை நடராசர் கோவில் பிரச்சனையெல்லாம் பேசுகிறார். தில்லை நடராசர் மீது உள்ள பற்றுகளாது கிடையாது. அவருடைய சனாதன அரசியலை பாதுகாக்க வேண்டும். பச்சை பிள்ளைகளை கன்னித்தன்மை சோதனை செய்வது பாவச் செயல் என்கிறார். அதாவது அந்த பெண்களை பலவந்தப்படுத்தியது பாவச் செயல் அல்ல, பலவந்தப்படுத்தப்பட்டார்களா இல்லையா என்று சோதிப்பது பாவச் செயல். ஏன்னா மனுஸ்மிருதி சொல்லுது அப்படிலாம் பண்ணலாம். ஏன் இந்த பெரிய பெரிய சாமியார்கள் சின்ன சின்ன பொண்ணுங்களை பாலியல் பல்லுறவு செய்தான் கைது செய்யப்படுறான்னா அவங்க மதம் அதை நியாயப்படுத்துது. பாலியல் விவாகத்தை நியாயப்படுத்தியது மனுஸ்மிருதி. 9 வயசு பிள்ளையை கல்யாணம் பண்ணிக்கலாம், 6 வயசு பிள்ளையை கல்யாணம் பண்ணிக்கலாம். அது மனுஸ்மிருதி சட்டப்பூர்வமாக அங்கீகரிக்கிறது. சனாதன தர்மம், அந்த சனாதன தர்மத்தை உயர்த்தி பிடிக்கக்கூடிய சங் பரிவார் அமைப்புகளை தமிழீழ மண்ணில் தோற்றுவிக்கிறார்களே என்கிற கவலை மேலிடுகிறது. புரட்சியாளர்கள் நடமாடிய மண்ணில் சனாதன சங்கிகள் நடமாடுகிறார்கள். இந்த இரண்டையும் ஒப்பிட்டு பார்க்க வேண்டிய தேவை இருக்கிறது தோழர்களே. இப்படிப்பட்ட ஒரு சூழலில் அண்ணன் பிரபாகரன் உயிரோடு இருக்கிறார் என்று வாதிடுவது எந்த வகையிலே நியாயமானது என்கிற கேள்வி எழுகிறது. அண்ணன் பிரபாகரன் அவர்கள் என்னுடைய திருமணத்தை பற்றி பேசும்போது சொன்னார், நான் காட்டில் நிற்கிறேன், யுத்தத்தில் நிற்கிறேன், கருவியேந்தி நிற்கிறேன்,
ஆனா எனக்கு ஒரு குடும்பம் இருக்கு, அவங்களும் களத்தில் வைக்கிறாங்க. எவ்வளவு பெரிய பார்வையை யோசிப்பாரு. கல்யாணம் பண்ணி வீட்டில் பொண்டாட்டியை பத்திரமா விட்டுட்டு நீ போய் போராடுன்னு சொல்லல. நான் நெருக்கடியில நெருப்புல நிற்கிறவனே திருமணம் செய்து கொண்டிருக்கிறேன், என் மனைவி பிள்ளைகளும் இந்த களத்தில் நிற்கிறார்கள் என்று சொன்னார். சார்ல்ஸ் ஆண்டனி, அவர் அண்ணன் இருக்கும்போதே இறந்தார். அவருடைய முதல் மகன், தன் கூட இருந்த நண்பன், அவனுடைய பேர் தான் சார்ல்ஸ் ஆண்டனி. அவன் சிங்கள இளவீரர்களால் படுகொலை செய்யப்பட்டான். அவனுடைய பேரு தன் மூத்த மகனுக்கு வச்சார். அவன் யுத்தத்தில் இறந்து போனான். துவாரகா யுத்தத்தில் இறந்து போனான். இதை யாரும் மறுக்க முடியாது. பாலச்சந்திரன் நமக்கு தெரியும், அவருடைய துணைவியார் மதிவதனியும் அவரும் என்ன ஆனார் தெரியும். ஆனால் ஒன்று தெரியும், அவர்கள் தப்பி ஓடி இருக்க வாய்ப்பே இல்லை. யார் விரும்பினாலும் அவர் தப்புவதற்கு வாய்ப்பே இல்லை. மக்களை விட்டு ஒருபோதும் அவர் பிரிய மாட்டார். அவர் உயிரோடு இருக்கிறாரா இல்லையா என்பது அல்ல அரசியல். அவர் முன்னெடுத்த அரசியலை எப்படி அடைகாப்பது, அதை அடுத்த தலைமுறையிடம் எப்படி ஒப்படைப்பது என்பதுதான் நம் முன்னால் இருக்கிற ஒரு நிபந்தனை, சவால், ஒரு சேலஞ்ச். புலம்பெயர்ந்த நாடுகளில் இருக்கிற தமிழர்கள் சர்வதேச பார்வையோடு இந்த பிரச்சனையை அணுகாவிட்டால், தோழமை சக்திகளை இணைக்காவிட்டால், உண்மையான நட்புறவு சக்திகளை அரவணைக்காவிட்டால், அணிதிரட்டாவிட்டால், சர்வதேச சமூகத்தில் ஈழ விடுதலைக்கான ஆதரவை நாம் பெற முடியாது. தாயகம், தேசியம், தன்னாட்சி என்கிற கொள்கைகளை அவர் முன்னிறுத்தினார். தமிழ் மக்கள் வாழக்கூடிய நிலப்பரப்பை எங்கள் தாயகமாக அங்கீகரிக்க வேண்டும். நாங்கள் ஒரு தேசிய இனம் என்பதை அங்கீகரிக்க வேண்டும். நாங்களே எங்களை ஆண்டு கொள்வதற்கான இறையாண்மை பெற்றவர்கள் என்பதை அங்கீகரிக்க வேண்டும். அதுதான் தமிழீழம். இந்த கோட்பாட்டு புரிதலோடு தான் அரசியலை முன்னெடுத்து செல்ல வேண்டிய தேவை இருக்கிறது. புலம்பெயர் நாடுகளில் வாழ்கிற தமிழீழ சொந்தங்களுக்கு நான் வேண்டுகோள் விடுக்கிறேன். தமிழ்நாட்டு அரசியலை நீங்கள் தேர்தல் அரசியலை உங்கள் அரசியலோடு பொருத்தி பார்க்க வேண்டாம். உங்களுக்கு திமுகவின் ஆதரவும் வேண்டும், ஐயா நெடுமாறன் அவர்களின் ஆதரவும் வேண்டும். அதைவிட முக்கியமாக உண்மையாக அந்த அரசியலை புரிந்து கொண்ட ஜனநாயக சக்திகளின் ஆதரவு வேண்டும். அதுதான் முக்கியம். தமிழ்நாட்டு தமிழர்கள் தேர்தல் அடிப்படையிலே இந்திய பார்வையில் சில முடிவுகளை எடுக்க வேண்டியிருக்கும். நாங்கள் காங்கிரஸோடு இணைந்து செயல்படுவது இந்நாட்டு தேர்தல் களத்தில் நாங்கள் எடுக்கிற உத்தி. ஆனால் அதற்காக ஒருபோதும் தமிழீழ விடுதலைக்கான அரசியலை நாங்கள் மறந்துவிடவில்லை, கைவிட்டு விடவில்லை, அதிலிருந்து நாங்கள் விலகிவிடவில்லை. யாரும் எங்களை விளக்கவும் முடியாது. ஒருபோதும் அதை நாங்கள் கைவிடவும் மாட்டோம். ஏனென்றால் நாங்கள் பாசிச எதிர்ப்பாளர்கள். நாங்கள் இந்நாட்டில் இருக்கிற சங்பரிவார்களையும் எதிர்ப்போம். சிங்கள பௌத்த பேரினவாத பாசிஸ்டுகளையும் எதிர்ப்போம். விடுதலை சிறுத்தைகள் பாசிச எதிர்ப்பு பார்வையோடு இந்த பிரச்சனையை அணுகுகிறது என்பதை புலம்பெயர்ந்த தமிழர்கள் புரிந்து கொண்டு ஒட்டுமொத்த இந்திய தேசத்தின் நல்லெண்ணத்தை பெறுவது. நீங்க காங்கிரஸா பிஜேபியான்னு கணக்கு போடக்கூடாது. இந்திய தேசத்தின் நல்லாதரவை பெறுவது, இந்திய அரசின் நல்லாதரவை பெறுவது. காங்கிரஸ் என்ன ஸ்டாண்டோ அதுதான் பிஜேபியின் நிலைப்பாடும். ரெண்டு மாறுபட்டது கிடையாது. காங்கிரஸ் ஆட்சியை விட்டு போய் 9 ஆண்டுகள் ஆகிறது. இதுவரையில் நீங்கள் எதிர்பார்த்ததை போல பிஜேபி ஒரே ஒரு அங்குலமாவது உங்களை நோக்கி உங்களுக்கு ஆதரவாக முன்னேறி இருக்கிறதா என்பதை மதிப்பீடு செய்து பார்க்க வேண்டும். இதை முதலிலேயே மதிப்பீடு செய்த இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி. பிஜேபியும் ஒன்றுதான், காங்கிரசும் ஒன்றுதான். காங்கிரஸ் வேண்டாம் என்பதற்காக பிஜேபியை ஆதரிப்பதோ, திமுக வேண்டாம் என்பதற்காக அதிமுகவை ஆதரிப்பதோ சரியான நிலைப்பாடு அல்ல. தமிழீழ விடுதலை அரசியலை ஒரு தேசிய இன விடுதலைக்கான போராட்டமாக அங்கீகரிக்கிற ஜனநாயக சக்திகளோடு களத்தில் இருப்பதுதான் விடுதலை சிறுத்தைகளின் புரிதல், விடுதலை சிறுத்தைகளின் நிலைப்பாடு. இதை இந்த மாபெரும் நிகழ்வின் ஊடாக நான் சர்வதேச தமிழ் சமூகத்திற்கு, புலம்பெயர் தமிழ் சமூகத்திற்கு சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன்.
உங்கள் வாக்குகள் எங்களுக்கு கிடைக்கும் என்பதல்ல எங்கள் புத்தி. உங்கள் நிலைப்பாட்டை ஆதரிப்பதால் தமிழ்நாட்டு மக்கள் விடுதலை சிறுத்தைகளை ஆட்சி அதிகாரத்தில் அமர வைத்து விடப் போவதில்லை. இந்த இரண்டும் உண்மை. இந்த உண்மை விடுதலை சிறுத்தைகளுக்கு தெரியும். ஆனாலும் தமிழீழ விடுதலையை தொடர்ந்து விடுதலை சிறுத்தைகள் பேசுவோம். அந்த அரசியலை அடைகாப்போம். சரியான அடுத்த தலைமுறை அந்த போராட்டத்தை முன்னெடுக்கிற வரையில் விடுதலை சிறுத்தைகள் அதை முன்னெடுப்போம் என்பதை சொல்லி ஈழம் வெல்லும், அதனை காலம் சொல்லும் என கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.